Warm greetings to all. Today, my design thinking topic is about inclusive healthcare access. In this video, we are going to see about urban healthcare system plays a crucial role in accessible, affordability, and time medical services for growing city populations. So, today the goal is to analyze how useful urban healthcare currently is for people and identify the opportunity for the improvement through a human-centered lens. For this, I have chosen two urban healthcare and wellness awareness centers, which is located in Tirupur. One is Velambalayam, another one is Tirumurugan Pondi. Both are in Tirupur. என் பேர் சோபன்ராஜுங்க. நான் இந்த என்ஜிபி காலேஜ்னு சொல்லிட்டு காலேஜ் படிக்கிறேன். காலேஜ் ப்ராஜெக்ட் சம்மந்தமாக ஒரு வீடியோ எடுக்கிறோம். நீங்கள் இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போயிருக்கீங்களா? போயிருக்கேன் தம்பி, போயிருக்கேன். அங்கே போனதில் வந்து நீங்கள் டிஃபிகல்ட்டிஸ் எதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? ஐ மீன் ஏதாவது பிரச்சனைகள் அந்த மாதிரி எதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? இல்லை கண்ணா, அப்படி இல்லை. எப்படி எங்கள் டாக்டர்ஸ் வந்து ரெகுலராக இருக்காங்களா? மாத்திரை மருந்தெல்லாம் எப்படி தராங்க? மாத்திரை மருந்தெல்லாம் கரெக்டாக நம்ம என்ன பிரச்சனைங்கிற சொல்லி கேட்டோம்னா கரெக்டாக தந்துடுவாங்க. நான் கிட்டத்தட்ட வந்து அவங்க என்ன டைம் இருக்காங்கன்னு தெரியாது. நான் ஒரு மத்தியானத்துக்குள்ளே போவேன், ஃப்ரீயாக தான் இருப்பாங்க, நல்லா பார்ப்பாங்க, பார்த்துட்டு வந்துடுவேன். அந்த சாயங்கால டைம் அந்த டைமில் அவங்க இருக்காங்களா இல்லை உங்களுக்கு தெரியலிங்களா? எனக்கு தெரியல கண்ணு. நான் மத்தியானத்துக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுவேன். ஒரு 11-12 மணிக்கு போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க. என்ன இருக்கிறது கேட்டு டேப்லெட்டெல்லாம் கொடுத்துருவாங்க. அந்த டேப்லெட் நீங்கள் கொடுக்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அதாவது மருந்து கேட்குதுங்களா உங்களுக்கு? நீங்கள் சரியாகுதுல நோய்? கேட்குது கண்ணு, கேட்குது. தலைவலி, சளி, காய்ச்சல், இந்த மாதிரி கால் வலி ஏதாச்சுன்னா போய் சொல்லி கேட்டால் கரெக்டாக கொடுக்குறாங்க. போட்டோம்னா ஒரு 2-3 டைம் போட்டோம்னாவே கரெக்டாகிக்குது. முடிஞ்ச அளவுக்கு 2 வேளையிலேயே கரெக்டாகிக்குது. சரி, தேங்க்ஸுங்க. அதான் என் பேர் சோபன்ராஜ். நான் இந்த மாதிரி என்ஜிபி காலேஜ்லேருந்து வரேன். டாட்டா ஒரு காலேஜ் ப்ராஜெக்ட் தெரியுமா வந்து வீடியோ எடுக்கிறோம். சரிங்க. நீங்கள் ஆரம்ப சுகாதார நிலையம் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்களா? நான் போயிருக்கேன். அங்கே போகிறப்ப நீங்கள் ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறீங்களா? ஐ மீன் ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணுறீங்களா? இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. போனால் மாத்திரை இந்த மாதிரி வந்து என்ன சொல்லுவாங்க, எடுப்பாங்க. சுகர் இப்போ டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ஏதாவது டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்குண்டான மாத்திரை கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்துடுவோம். அந்த மாத்திரை கொடுக்குறது வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கா? ஐ மீன் அதனால உங்களுக்கு அந்த சுகர் கண்ட்ரோல் ஆகுதா? அது ஒரு லெவலில் இருந்துகிட்டு இருக்குதுங்க, அதிகமாகிறது இல்லை, கண்ட்ரோலில் இருக்குது. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைங்க? மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சரி, ரொம்ப நன்றிங்க. என் பேர் சோபன்ராஜ். நான் வந்து இந்த மாதிரி என்ஜிபி காலேஜில் படிக்கிறேன். ஒரு காலேஜ் ப்ராஜெக்ட் வந்து ஒரு வீடியோ எடுக்கிறோம். நீங்கள் இந்த மாதிரி ஆரம்ப சுகாதார நிலையம் போயிருக்கீங்களா? நீங்கள் போனது இல்லைங்க. அதை ஆரம்ப சுகாதார நிலையம் என்னென்னு தெரியுங்களா? கவர்மெண்ட்டோட மட்டும் தெரியுங்களா? எதனால நீங்கள் வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் போகலை? கிளினிக் வந்து பக்கத்தில் இருக்குன்னா இங்கே கிளினிக்கில் சர்வீஸ் எல்லாம் எப்படி பண்ணுறாங்க? அந்த மாத்திரை உங்களுக்கு கொடுத்தா அதெல்லாம் வந்து உங்களுக்கு சரியாகுது தானே? சுமார் சரியாகுது. சரி, தேங்க்ஸ் அண்ணா. என் பேர் சோபன்ராஜ். இந்த மாதிரி நான் என்ஜிபி காலேஜ்லேருந்து வரேன். என் காலேஜ் ப்ராஜெக்ட் சம்மந்தம் ஒரு வீடியோ எடுக்கிறோம். நீங்கள் இந்த ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்லாம் போயிருக்கீங்களா? ஆமாம் ஆமாம் போயிருக்கீங்களா நீங்கள்? அங்கே என்ன நோய்க்காக போனீங்க? ஃபீவர், ஃபீவருக்காக போயிருந்தீங்களா? மாத்திரைலாம் அவங்க கொடுத்தாங்களா? அங்கே மாத்திரை கொடுத்துருக்கேன். அந்த நோய் வந்து உங்களுக்கு சரியாயிடுச்சா? ஆமாம், சரியாயிடுச்சு. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? உங்கள் ஆசாம் ஊர். அஸ்ஸாம்லேருந்து இங்கே வரீங்களா? ஆமாம் இங்கே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு ஆமாம் இருக்கீங்களா? ஆமாம் இங்கே ஒர்க் பண்ணி. மற்றபடி வேறு எதுவும் அங்கே இஷ்யூஸ் எதுவும் ஃபேஸ் பண்ணீங்களா? ஏதாவது மாத்திரை கொடுக்க அந்த மாதிரி லேட் பண்ணாங்களா இல்லை சீக்கிரம் கொடுத்துட்டாங்களா? சீக்கிரம் கொடுத்துருக்கேன்னா. அப்படியா? ஆமாம் ஆமாம். சரி, ஓகே. And these are the findings. First, urban health and wellness centers provide good services and they generally satisfied. Next, the medicine provided by them were effective and helped to cure the disease. Next, the significant proportion of peoples don't visit this because private clinics are located closer to their homes. And next is the availability and the facilities are good and well maintained, and there is a long waiting time, and many of the response highlighted that doctors are not available during the evening hours. As you see in this chart, there are two factors, positive factors and negative factors, which is collected from the respondents. First, there are three positive factors, that is of service feedbacks, good facilities and medicine effectiveness. And next, negative factors are long waiting hours, prefer nearby clinics, no evening doctors availability. These are the findings of this videos.
In conclusion, this study shows that urban health and wellness centers plays an important role in providing satisfying the efficient healthcare for the community. Most respondents express their satisfaction, the quality of the services, and the effectiveness of medicine, and the overall facility standards are good. These are the positive response and demonstrate the centers that are fulfilling the primary healthcare purpose for many users.